மது, புகை உடல் நலத்திற்கு தீங்கானது. நன்றி. தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய காணொலியில் ஏற்கனவே போன பதிவுகளில் பூரா சக்கரங்களை பற்றி பார்த்துக்கிட்டு வந்தோம். அதில் மூலாதாரம், குண்டலினி சக்தினா என்னன்னு பார்த்தோம். மூலாதார சக்கரம்னா என்னன்னு பார்த்தோம். மூலாதாரத்திலேருந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு குண்டலினி எப்படி பயணிக்கும்ன்றதை போட்டிருந்தோம். அடுத்த சக்கரமாகிய மணிப்பூரகம் அப்படின்ற சக்கரத்துக்கு சுவாதிஷ்டானத்திலிருந்து மணிப்பூரக சக்கரத்துக்கு எப்படி குண்டலினி சக்தி பயணிக்கும், அதை எவ்வாறு கொண்டு போய் நிலை நிறுத்துவதுன்றதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ ஒரு குண்டலினி சக்தி ஒரு சக்கரத்திலிருந்து இன்னொரு சக்கரத்துக்கு போகிறதுக்கு ஒரு குணாதிசயம் ஏற்பட வேண்டும்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு குண்டலினி சக்தி பயணிக்கணும்னா அது யோக முறையாலையும் பயணிக்க வைக்க முடியும். அது இல்லாமலே ஒரு சிறப்பான குணாதிசயம், ஒரு சராசரி மனித நிலையிலிருந்து எக்ஸ்ட்ரா ஒரு திறமையோ அறிவோ கலைத்திறமையோ இருந்துச்சுன்னா மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு குண்டலினி சக்தி பயணிக்கும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானத்திலிருந்து மணிப்பூர சக்கரத்துக்கு குண்டலினி சக்தி போகணும்னா சராசரி மனிதர்களுக்கு எப்படி பயணிக்கும்னாக்கா, இப்போ ஒரு தனித்திறமைன்ற ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே இன்னும் எதுனா ஒரு திறமை இருந்தால் பயணிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக. அதாவது அது திறமையில் சேராது. பொதுநல சிந்தனை இருக்க வேண்டும். இப்போ நாம் சாப்பிட்றோம், தூங்குகிறோம், வேலை செய்கிறோம், சராசரி வாழ்க்கை வாழ்ந்தால் மூலாதார சக்கரத்திலேயே குண்டலினி சக்தி உறங்கி கிடக்கும். அதுக்கு அடுத்த சக்கரத்துக்கு போனால் தனித்திறமைன்ற ஒன்று வேணும். விளையாட்டு திறமை, கலைத்திறமை, அறிவுத்திறமை ஏதாவது ஒன்று இருக்கணும். அதையும் தாண்டி மணிப்பூர சக்கரத்துக்கு போகணும்னாக்கா பொதுநல சிந்தனை இருக்கணும். இப்போ பொதுநல சிந்தனை தனித்திறமை இருக்கிற எல்லாருக்கும் பொதுநல சிந்தனை இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. பொதுநல சிந்தனைங்கிறது அது எல்லா மனிதர்களுக்கும் இருக்காது. புரியுதுங்களா? குறிப்பிட்ட சில மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் உங்கள் தெருவில் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், யார் யார் பொது நலத்தோடு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்படி இந்த குறிப்பிட்ட ஒரு 1000ல் ஒருத்தர் தான் மற்றவங்க நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு நல்ல உதவிகள் செய்யணும், கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். அவங்க செய்கிறாங்க செய்யலை, அது அவங்களுடைய வசதியை பொறுத்து இருக்கு. பட் வசதி இல்லைனாலும் செய்யணுன்ற எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் இருந்தாலே போதும், மணிப்பூரக சக்கரத்தை நீங்கள் தொட்டுட்டீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ நார்மலாக மணிப்பூரக சக்கரத்துக்கு குண்டலினி சக்தி பயணிக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லியாச்சு. இப்போ யோக முறைப்படி எப்படி பயணிக்கணும்னு சொல்லிடுறேன். யோக முறைப்படி மூலாதார சக்கரத்திலேருந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு போனதுக்கப்புறம் சுவாதிஷ்டானத்துலேருந்து மணிப்பூர சக்கரத்துக்கு போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பந்தம்னு ஒன்று இருக்குது. மூல பந்தம், உட்டியான பந்தம், ஜாலந்தர பந்தம், 3 வகையான பந்தங்கள் சொல்லுவாங்க. யோகம் பண்ணுறவங்களுக்கு, வாசி யோகம் பண்ணுறவங்களுக்கு, குண்டலினி யோகம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த பந்தங்கள் பற்றி நான் சொல்கிறது புரியும். இப்போ மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை மேலே ஏற்றுறதுக்கு மூலபந்தமும் உட்டியான பந்தமும் ரொம்ப முக்கியம். இந்த பந்தம் எதுக்குனாக்கா, இப்போ சாதாரணமாகவே மணிப்பூர சக்கரத்து வரைக்கும் குண்டலினி சக்தி பயணிக்கும்னு சொல்லிட்டேன். ஆனால் குண்டலினி சக்தி மணிப்பூரகத்திலே நிலையாக நிற்கணும்னா கண்டிப்பாக மூலபந்தம், உட்டியான பந்தம் அவசியம். இந்த பந்தங்கள் பற்றி நான் நேரடியாக காணொலியில் சொல்ல விரும்பலை. சொன்னாலும் அதை உங்களால் சரியாக கரெக்டாக மைண்ட் பண்ண முடியாது. அதை பற்றி தெரியும்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள்ட்ட போய் யோகாசனம் பண்ணுறவங்களுக்கு கூட தெரியும், உட்டியான பந்தம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அவங்கள போய் கேட்டு தெரிஞ்சுங்க. இல்லை நேரடியாக நீங்கள் கேட்கணும்னா கேளுங்க, சொல்கிறேன். மற்றபடி இந்த பந்தங்கள் பற்றி நேரடியாக உங்களுக்கு இந்த காணொலி மூலமா விவரிக்க முடியாது. விவரித்தாலும் அது முழுமையாக கிடைக்காது. ஆனால் இந்த மூலபந்தம், ஜாலந்திர பந்தம், சில வகையான பந்தங்கள் உண்டு. இந்த பந்தம் என்னன்னாக்கா, நம்மளுடைய பிராணசக்தி இருக்கு இல்லையா, இந்த பிராணசக்தியை உள்ளே இழுத்து ஒரு இடத்துல அப்படி லாக் பண்ணி அந்த இடத்துலையே சுழல வைக்கிறது தான் பந்தம். இப்போ மணிப்பூரகத்துக்கு இழுத்து அங்கேயே நிப்பாட்டினோம்னா அது ஒரு வகையான பந்தம். புரியுதுங்களா? பந்தம்னா அப்படி சுழற்சி முறையில் அந்த இடத்துலையே நின்று சுழல்றது. அப்படி சுழலும் போது தான் மணிப்பூரக சக்கரமோ, அதாவது எந்த சக்கரத்தில் நீங்கள் நிலை நிறுத்தினோ அந்த சக்கரத்தை முழுமையாக ஆப்ரேட் பண்ண முடியும். ஆனால் விவரம் தெரியாமல் ஆப்ரேட் பண்ணக்கூடாது. அதனுடைய முழு விவரம் தெரியாமல், குருவுடைய ஒப்புதல் இல்லாமல் அதை பண்ணக்கூடாது. அதுக்கெல்லாம் பல நாட்கள் பயிற்சி எடுக்கணும். ரொம்ப மனசு பக்குவப்படணும். நாடி சுத்தியெல்லாம் முழுமையாக பெற்று இருக்கணும். பிராணயாமம்னா என்ன, எத்தனை மாத்திரை அளவு கும்பகம் பண்ணணும், எத்தனை மாத்திரை அளவு வெளியே விடணும், எத்தனை பூரகம் பண்ணணும், ரேசகம் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் இந்த பந்தங்கள் போட முடியாது.
அதனால் இந்த பந்தங்களை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. இதை பயிற்சி பண்ணோம்னா நேரடி குருமார்களை தொடர்பு கொண்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட அவங்களுடைய அனுமதியோட இதை பண்ணுங்க. இது பண்ணாமல் குண்டலினி யோகத்தில் அடுத்த நிலைக்கு போக முடியாது. யோக முறைப்படி மணிப்பூரக சக்கரத்தில் எப்படி குண்டலினி சக்தியை பயணிக்க வைக்கணும், எப்படி நிலை நிறுத்தணுன்றதை கூட நான் சொல்லிட்டேன். மூலபந்தம் உடையான பந்தம் போட தெரியணும். போட தெரியாமல் ஒரு அடுத்த சக்கரத்துக்கு பயணிக்க வைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது மணிப்பூரக சக்கரத்திலேருந்து அநாகதத்துக்கு எப்படி பயணிக்க வைப்பன்றது அடுத்த காணொலியில் சொல்கிறேன். ஒரு காணொலிக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா அது புரிய வரும். இப்போ நான் சொன்ன இந்த மணிப்பூர சக்கரத்தை பற்றி, இந்த மூலபந்தம் ஜாலந்திர பந்தம் உடையான பந்தத்தை பற்றி நீங்கள் திரும்ப திரும்ப கேளுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட போய் கன்சல்டிங் பண்ணால் தான் உங்களுக்கு விஷயம் புரியும். ஏற்கனவே போட்ட காணொலி பார்த்தா தான் இன்னைக்கு பேசின இந்த கான்செப்டும் புரியும். அதனால் ஏற்கனவே போட்ட மூலாதாரம் சுவாதிஷ்டானத்தை பார்த்துட்டு வந்து இந்த மணிப்பூர சக்கரத்தை பற்றி காணொலியை கேளுங்க. அப்போ தான் புரியும். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் அடுத்த சக்கரம் அநாகத சக்கரத்தை பற்றி பார்க்கலாம். அகத்தியர் திருவடி போற்றி.